அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு முக்கியமான அப்டேட்டாக வெளிவந்திருக்கு. 3 மடங்கு அதிகரிக்கக்கூடிய மாத ஓய்வூதியம் மற்றும் விரைவில் இதற்கான நல்ல செய்தி கிடைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ தனது உறுப்பினர்களுக்கு அதன் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இபிஎஸ் மூலம் கிடைக்கும் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும், இது குறித்து கலவையான ஊகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இபிஎஸ் திட்டத்தின் கீழ் தற்போதைய குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா 1000 முதல் 2000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகபட்ச ஓய்வூதியம் 7500 ரூபாயாக உள்ளது. இபிஎஸ் திட்டம் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களில் செயல்பாட்டில் உள்ளது. நவம்பர் 16, 1995 தொடங்கப்பட்ட இபிஎஸ் திட்டம் இபிஎஃப்ஓவின் அனைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு சமூக பாதுகாப்பு விருப்பமாகவும் இது செயல்படுகிறது. இபிஎஸ் திட்டத்தின் கீழ் குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியம் திருத்தப்பட்டு கிட்டத்தட்ட 1 தசாப்தம் ஆகிறது. இதற்கு முன்பு செய்யப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு வாழ்க்கை செலவுகளிலும் பல மாற்றங்கள் வந்துள்ளதால் தொழிற்சங்கங்களின் பிற அமைப்புகளும் இபிஎஸ் குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியத்தினை அதிகரிக்க கோரி கோரிக்கைகளும் விடுத்துட்டு வராங்க. இந்த ஓய்வூதிய அமைப்பான இபிஎஃப்ஓ 95 இபிஎஸ் திட்டத்தினை 3வது தரப்பு மதிப்பாய்வு செய்து ஒரு நாடாளுமன்ற குழுவை நியமித்துள்ளது. பாஜக எம்பி பசவராஜ் பாம்பே தலைமையிலான குழு இந்த விஷயத்தினை மத்திய தொழிலாளர் அமைச்சகத்திடம் நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. 3வது தரப்பு மதிப்பாய்வின் குறிக்கோள் அதாவது சுயதீன நிபுணர்களின் நியமித்து இபிஎஸ் தொடர்பான பரிந்துரைகளை சேகரிப்பதாகும். இதில் இபிஎஸ்ஸின் திருத்தங்கள் அடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தினை 2000 உயர்த்துவதற்கான திட்டங்கள் இருந்தன. ஆனால் நிதி அமைச்சகம் சில காரணங்களினால் சுட்டிக்காட்டி அந்த திட்டத்தினை நிராகரித்தது. இருப்பினும் மறுபுறம் 9000 வரை ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் 7500 வரை ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது அதிகரித்து வருகிறது. செலவுகளின் பின்னணியில் இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 3000 அதிகரிக்கப்படலாம் என்று மற்றொரு அறிக்கையும் மதிப்பிட்டுள்ளது. இது அறிவிக்கப்பட்டால் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 1000 விட 200%, அதாவது 1000 உயர்த்தினாங்கன்னா அது 200% அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கு. குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியம் 7500 அதிகரிக்கும் என்றும் 9000 அதிகரிக்கும் என்றும் செய்திகள் வந்த வண்ணமே உள்ளன. ஆனால் இபிஎஸ்ஸின் அதிகபட்ச ஓய்வூதியம் 7500 ரூபாய் தான் என்ற நிலையில் இது சாத்தியமில்லை. இதற்கு முதலில் அதிகபட்ச ஓய்வூதிய தொகையினை உயர்த்தப்பட வேண்டும். அது நடக்க ஊதிய உச்சவரம்பை அரசு 15000 அதிகரிக்க வேண்டும். ஆகையால் அரசு சார்பில் அறிவிப்புகள் வந்தவுடன் தான் இது குறித்து ஒரு தெளிவான செய்தி வரும். இந்த செய்தி வந்தவுடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம்.